வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் முதலில் பார்க்கவிருப்பது இன்றைய நாள் குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை 18/1/2025 தேய்பிறை சதுர்த்தி திதி பூரம் நட்சத்திரம் சித்த யோகம் 24:20 நாளிகை வரை, பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 11 வரை, மாலை 9:30 10:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:35. இன்று கீழ்நோக்கு நாள். சந்திராஷ்டமம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களுக்கு ராசி மகரம். சந்திரன் சிம்மத்தில். இன்று இரவு 9:28 கன்னியில் சந்திரன் பிரவேசிக்கிறார். அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இயல்பான நாளாகவே அமையும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாள். தியானம், யோகா, கடவுள் வழிபாடு போன்றவற்றின் மூலமாக மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும். வருவாய் இயல்பானதாக இருக்கும். பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். அலைச்சல்களால் உடல் சோர்வும் மனச்சோர்வு உண்டாகலாம். மனதிற்கு பிடித்தவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். உடல்நிலையில் சிற்சில தொந்தரவுகளை சந்திக்கலாம். இன்று நீங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள குடும்பத்தாருடன் அல்லது மனதிற்கு பிடித்தவர்களுடன் வெளியில் சென்று வருவது நல்லது. இன்று நீங்கள் வேங்கடவனை வழங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசி, இன்றைய நாள் உங்களுக்கு சராசரியான நாளாகவே அமையும். வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். பொருட்கள் காணாமல் போகலாம். வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். காதலன் காதலி இடையே உறவு மேலும் வலுப்பெறும். தாயின் அதிருப்திக்கு ஆளாக நேரிடலாம். வருவாய் சீரானதாக இருக்கும். காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீர்நிலைகளுக்கு செல்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொண்டு நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மிதுன ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. மனதில் மகிழ்ச்சியும் மனத்தெம்பும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் சுகமும் நிம்மதியும் ஏற்படும். வருவாய் நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு பெறும். துணையும் அதிக ஒத்துழைப்பு வழங்குவார். சகோதரர் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமானதாக அனுகூலமானதாக நடைபெறும். தனலாபம் பெருகும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். எதிரிகளின் தொல்லைகள் விளங்கும். மனதில் தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கும். உபஜயஸ்தானத்தில் சந்திரன் நற்பலன்களையே வழங்குவார். இன்று நீங்கள் கார்த்திகேயனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். கடகராசி, இன்றைய நாள் குடும்ப குதர்க்கங்களை சந்திக்க வேண்டி வரலாம். கவனம் வேண்டும். போஜன சுகம் குறையும். தனலாபம் இயல்பானதாக இருக்கும். துணை குழந்தைகளுக்கு மற்றவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம். குடும்ப சுகம் குறையும். மற்றவர்களால் உங்களுக்கு மான அவமான பங்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களிடம் புண்படும்படி நடந்து கொள்வீர்கள். மன அழுத்தத்தை குறைக்க பிடித்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் பிடித்தவர்களுடன் மனதை பகிர்ந்து கொள்வதும் நிம்மதி காண வழிவகுக்கும். இன்று நீங்கள் தேவி கருமாரியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். சிம்மராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல நாளாகவே அமையவிருக்கிறது. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்கும். வாகன போஜன சுகம் உண்டாகும். பெரியோர்களின் ஆசியை பெறுவீர்கள். பண வரவு உண்டாகும். உடல் ஒளி பெறும். பயணங்களால் நன்மைகளை பெறுவீர்கள். புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகரிக்கும். பாக்கிய விருத்தி உண்டாகும்.
வேளா வேலைக்கு தரமான உணவு கிடைக்கும். குடும்ப சுகத்தில் திருப்தி உண்டாகும். புத்தாடை அணிகலன்களை அணிந்து மகிழ்வீர்கள். மன திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் நாளென்று இன்று நீங்கள் இந்திர பகவானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கன்னி ராசி, ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும். பண விரயம், தேவையற்ற செலவுகள் உண்டாகும். வருவாய் சீராக இருந்தபோதும் தேவையற்ற செலவுகளால் பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். கெட்ட வழிகளில் பணம் செலவாவதை தவிர்ப்பது நல்லது. வேளா வேலைக்கு சாப்பிட முடியாமல் அலைக்கழிக்கப்படலாம். வம்பு தும்புகள் வீட்டு வாசல் கதவை தட்டி தொல்லை கொடுக்கலாம். துணையுடனான உறவில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் பணம் பரிமாற்றம் செய்யும் போது கவனம் வேண்டும். இல்லையென்றால் பணம் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல்நிலை சீராகும். இன்று நீங்கள் காளி மகாதேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு குறிப்பிடும்படியான நல்ல நாளாகவே அமைகிறது. தனலாபம் உண்டாகும். செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெறும். வேலை, தொழில், வியாபாரம் லாபகரமானதாகவும் முன்னேற்றகரமானதாகவும் அமையும். உடல் ஒளி பெறும். தேக ஆரோக்கியம் திருப்தி தரும். கணவன் மனைவியிடையேயான உறவு சீராகவும் சிறப்பானதாகவும் அமையும். சுய நம்பிக்கை, செயல்திறன் ஆகியவை அதிகரிக்கும். கல்வி கற்பவர்கள் வெற்றிகளை பெறுவார்கள். பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். எல்லா வகைகளும் இன்றைய நாள் நன்மைகளும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே அமையும். இன்று நீங்கள் கந்த கடவுளை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமான நற்பலன்களையே பெறவிருக்கிறீர்கள். அரசாங்கத்தின் ஆதரவு, பணப்பலன்கள், நடக்க வேண்டிய காரியங்கள் நடைபெறும். முக்கியஸ்தர்களின் உதவிகளை பெறுவீர்கள். புதிய உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரம், தொழில் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். சேவை தொழில், மீடியா, எழுத்துத்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல திருப்பங்கள் அமையும் நாளாக அமையும். புத்தி தெளிவு ஏற்படும். தேகத்திடம், தேக ஆரோக்கியம் முன்னேறும். தீர்த்த யாத்திரை செல்வீர்கள். விருப்பங்கள் யாவும் கைகூடும். மரியாதை, அந்தஸ்து உயரும். இன்றைய நாள் நீங்கள் விரும்புகின்ற நல்ல நாளாகவே அமையும். இன்று நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நற்பலன்களே மிகுந்திருக்கும். பாக்கிய விருத்தி உண்டாகும். திருமண காரியங்கள் வேகமெடுக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை கொடுக்கின்ற நாளாக அமையும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் நிறைந்திருக்கும். தந்தையின் மூலமாக அல்லது தந்தையின் வழி சொந்தங்கள் மூலமாக லாபம் அடைவீர்கள். உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். துணையின் உறவு மகிழ்ச்சி தரும். கல்வி கற்பவர்கள் பயனடையும் வகையில் நிகழ்ச்சிகள் உண்டாகும். இன்று நீங்கள் சிவ விஷ்ணுவை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மகரம், இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. காரிய தடங்கல்களும் எதிர் விளைவுகளையும் சந்திக்கலாம். பண பரிமாற்றத்தில் கவனம் வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். நிதிநிலை சீராகவே இருக்கும். நீதி நேர்மையின்றி கெட்ட வழிகளில் செல்ல மனம் உண்டாகும். பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். துணையின் கலகத்தால் சொந்த பந்தங்களின் பகையை சந்திக்க நேரிடலாம். சந்திராஷ்டமம் என்பதால் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் என்று இன்று நீங்கள் சக்தி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நல்ல நாளாகவே அமைகிறது. வாகன யோகம் உண்டாகும். நல்ல சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பல வழிகளிலும் பணம் வந்து சேரும். பெரிய மனிதன் என்ற பெயரும் ஏற்படும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் காரியங்கள் யாவும் வெற்றி பெறும். அரசு காரியங்கள் அனுகூலமாக நடைபெறும். தேக ஆரோக்கியம் பூரணமாக இருக்கும். உங்கள் அந்தஸ்து மரியாதை உயரும். உறவினர்களின் உதவி கிடைக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். துணையின் மூலமாக நன்மையை பெறுவீர்கள். 7ஆம் இடத்து சந்திரன் என்றும் இனியவரே. இன்றைய நாள் காயத்ரி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள்.
மீன ராசி இன்றைய நாள் உங்களுக்கு நலங்கள் பல நடைபெறும் நல்ல நாளாகவே அமைகிறது. புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றை பெறுவார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை இடையூறு செய்து கொண்டிருந்தவர்கள் விலகுவார்கள். பயண சுகம் ஏற்படும். எல்லா வகையிலும் நற்பலன்களே நடைபெறும். நண்பர்கள் உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகளை செய்வார்கள். தாங்கள் விரும்பியது எதுவாயினும் அது நடைபெறும். பெயரும் புகழும் உண்டாகும். நிதி நிலை வலுப்பெறும். தனக்கென்று சொந்த வீடு மனை வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். இன்று உங்களுக்கு மன திருப்தி தரும் நல்ல நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் வள்ளி தெய்வானியை வணங்கி அவர்கள் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.